வணக்கம் வணக்கம் வணக்கம். நீலகிரி வாழ் மக்களுக்கு வணக்கம். என்ன மாயா ராசா, நீ சென்னையில இருந்து நீலகிரி வாழ் மக்களுக்கு வணக்கம்ன்றியா? எப்பா ஃப்ளூட்ல வந்துருச்சு, இதெல்லாம் கேட்கலாமா? என்ன ஆமா, எங்க நீ போயிட்டு வர்ற? என்ன வணக்கம்ன்ற? நீ போயிட்டு வந்தது உன் மேல உள்ள சொத்துக்கு வழக்குக்கு போயிட்டு வர்ற. தெரிஞ்சு போச்சா? ஆமா, அங்கேயும் போய் உன் குசும்ப காட்டிருக்க பாரு. எப்பயுமே நம்ம வாய் சரிப்படாதுப்பா. சமூக நீதி பேசுறவங்க உன் காலில் 3 பேர் காலில் விழுறாங்க, நீ பாட்டுக்கு அதை வந்து ஆசீர்வாதத்துக்கு போயிட்டு இருக்க. அதெல்லாம் நல்லதா படுதா சொல்லு? சுத்தி கேமராக்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நீ எப்படி அனுமதிக்கலாம்? இந்த பழைய காலத்துல இருந்துட்டு இருக்கேன், என்ன பண்றது? ஆமா, அதெல்லாம் ஒரு விடு மேல போய் நிருபர்கள் உன்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அந்த அந்த இடம் என்ன அப்படின்னா லோகாயுக்தா. அந்த லோகாயுக்தா என்ன அப்படின்னா எம்எல்ஏ எம்பி அவங்க வந்து முறையற்ற செயல்படுறது, முறையற்ற மறைமுக சம்பாத்திய சொத்துக்களை ஊழல் இந்த மாதிரியான விஷயங்கள் வழக்கு. ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள் பதியப்பட்டதான் நீ அங்கே போகணும். நீ அங்கே போயிட்டு உன்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. புதுசா நீதியரசர் நியமிச்சிருக்காங்க, அவர் நான் மரியாதை சந்தித்து வர்றேன் அப்படின்னா நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. ஒரு உருட்டு. இதெல்லாம் என்ன என்ன இவ்வளவு காட்டமா பேசுறீங்க? நான் இல்ல, இன்னைக்கு வாசிங்க ராசா, நான் கேட்கல ராசா, மக்கள் கேக்குறாங்க ராசா. என்ன பெத்தா ராசா? ஆமா, நேற்று தான் வந்து ஒரு ஆள் வந்து கூட்டமா நீதிமன்றத்துல ஒரு கொட்டு வாங்கிட்டு வந்துன்றார். நீ அந்த மாதிரி செய்யலாமா? அதை பார்த்து திருந்த வேண்டாமா? சரி, மரியாதை நிமித்தமா அவர் சந்திக்கிற வீட்டுக்கு போலாம், அது என்ன கோர்ட்டுக்கு போறது? எப்பா வழக்கு இருந்துச்சு, வழக்கோட சேர்த்து அவரோட லைட்டா வழக்காடிட்டு வந்தாலும் அப்படி சொல்லு. அவர் என்ன சொல்லிட்டாரு? ஒழுங்கு மரியாதையா இருந்துட்டு ஒழுங்கு மரியாதையா போப்பா அப்படி சொல்லு, சொல்லு. அப்பதானே உண்மையா பேசி பழகுப்பா. என் மேல உன் மேல எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள் வந்து ஏற்கனவே நீ பேசின பேச்சுக்கு தாங்காமதான் அந்த அந்த லைட்டு கம்பமே கீழே ஒன்றும் மண்டையில விட்டுச்சு. அதெல்லாம் பார்த்து நீ திருந்த வேண்டாமா? இறைவன் பார்த்துக்கிட்டு தான்ப்பா ராசா இருக்கா. தென்னையில வந்துகிட்டு நீலகிரிவாழ் மக்கள்ன்றியப்பா. இனிமேல உடுப்பா ஏப்பா இந்த போட போடுற நீங்க. இனிமேலாவது உண்மையை பேசி பழகு.